ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ 4 நம்பர்ஸ் படிக்க போகிறோம். 7, 8, 9, 10 இவ்வளோ நம்பர்ஸ் படிக்க போகிறோம். எழுதலாம். முதல்ல நாம் இங்கே தான் எழுத போகிறோம். ஆனால் டாட்டே வைக்க வேணாம். இங்கே நடுவில் தான் நம்ம டாட் வைக்கணும். அப்புறம் 8, 9, 10 அவெல்லாம் முடிஞ்சுது. தமிழ்லாம் நாங்கள் சொல்லிடல. 7 ஒரு ஸ்ட்ரைட் லைன், ஒரு ஸ்ட்ரைட் லைன் 5 போட்டிருக்கோம்ல, அதே மாதிரி ஸ்ட்ரைட் லைன் ஒரு ஸ்ட்ரைட்டாக. எங்கள் மேம் இப்படி ஸ்ட்ரைட்டாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. நான் ஸ்லாண்டிங்காக போடுவேன். உங்களுக்கு தெரியும்க்காக தான் ஸ்ட்ரைட்டாக போட. ஒரு ஸ்லீப்பிங் லைன், ஸ்லாண்ட், கொஞ்சமாக ஸ்லாண்ட் போட்டுக்கணும். இல்லாட்டி இப்படி நிற்கிற மாதிரி ஸ்ட்ரைட் அப்படி போட்டுக்கணும். ஒரு ஸ்லாண்டிங் லைன், ஒரு இப்படி ஒரு ஸ்லாண்டிங் லைன், ஒரு ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்லாண்டிங் லைன். இவெல்லாம் அப்புறம் 8, 9, 10 அவெல்லாம் முடிஞ்சிடும். மேக்ஸு இங்கிலீஷ் பத்திரம் நிறைய இருக்குது. 8 வரைக்கும் இருந்தோம். 7 டாட் ஒரு சின்ன கர்வ், இந்த கப்பருக்கு அவன் ரைட் ஒரு சின்ன கர்வ் போட்டு அப்புறம் இங்கே மேலே போய் ஜாயின் பண்ணிடணும். இது படுக்கிற மாதிரி தான் எனக்கு எப்படி இருக்கு. 8 சின்ன கர்வ், இன்னொரு சின்ன கர்வ், மேலே போய் ஜாயின் பண்ணிடணும் ஸ்ட்ரெயிட்டாக. நாம் இப்படி க்ராஸ் பண்ணி மேலே போய் ஜாயின் பண்ணிடணும். ஒன்றே ஒரு லைனில் இருக்குது. 2 இப்படி சி மாதிரி போட்டு அப்புறம் இங்கே போய் ஜாயின் பண்ணிடணும். ஓகேயா? இப்போது 8 அப்புறம் 9 அப்புறம் 10 அவெல்லாம் உங்களுக்கு டயர்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் தூங்கிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு டயர்டாக இல்லைன்னா தூங்க வேணாம். ஓகே ஃப்ரெண்ட்? டாட் நல்லா டாட் வச்சுக்கலாம். 9 ஒரு கர்வ், அப்புறம் 9 ஒரு ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கணும். அப்புறம் 9 ரொம்ப 9 ஈஸி. ஆனால் 10 மட்டும் கொஞ்சம் கஷ்டம். ஒரு கர்வ், அப்புறம் ஸ்ட்ரைட் லைன், ஒரு கர்வ், ஒரு ஸ்ட்ரைட் லைன், ஒரு கர்வ், ஒரு ஸ்ட்ரைட் லைன். 10 போட்டலாம். டாட் டாட் எப்போவுமே நான் பெருசாக வைப்பேன். அங்கே எங்கள் அம்மாவோட சின்ன வைப்பாங்க. பெருசாக வச்சுருக்கேன். இப்போ 10 இல்லை, 10 அப்புறம் வேறு நம்பர்ஸே இல்லை. 100 வரைக்கும் ஆனால் இருக்கு. 10 எப்படின்னா ஒரு 1, 0 0னா இப்படி நம்ம 0 மார்க் வாங்கிட்டோம். அப்புறம்னா 0 தான். ஆனால் ஒரு 1 அப்புறம் ஒரு இது ஒரு 1, 0 ஒரு 1, 0 1, 0 போட்டால் 10 வச்சுக்கோங்க. 1, 0 வந்தாலே 10. ஓகேயா? இப்போது நாம் 1லேருந்து 10 வரைக்கும் பார்த்துருக்கோம். உங்களுக்கு ரிவைஸ் ஆகான்னு நினைக்கிறேன். நம்ம 1லேருந்து 10 வரைக்கும் போகலாம். கீழே கூட வந்துருக்கு. பாக்ஸ் இல்லைதான் கீழே வந்துருந்தேன். பாண்டா கேம்லாம் விளாடுவேன். இப்போ 1லேருந்து நாம் 10 வரைக்கும் எழுதிடலாம். இது 1, இது 2, 3 எழுதிடலாம். 2க்கு 4 ஒரு ஸ்ட்ரைட் லைன், ஒரு ஸ்லாண்ட் லைன், அப்புறம் ஒரு 1 போட்டுடணும் மேலே. அப்புறம் 5, அப்புறம் 6, 7, 8, 9, 10. 5 ஒரு ஸ்ட்ரைட் லைன், ஒரு ஸ்லாண்டிங் லைன், ஒரு கர்வ். 6 எப்படின்னா
ஒரு ஸ்லாண்டிங் லைன், ஒரு curve. 7th எப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அப்புறம் ஸ்ட்ரெயிட். ஆனால் 8th எப்படின்னா இப்படி போட்டு ஒரு 2 curve அப்படி இங்கே போய் ஜாயின் பண்ணிடணும். உடனே அங்கே போய் ஒரு ஸ்ட்ரெயிட்டில் க்ராஸ் பண்ணி ஜாயின் பண்ணிடணும். அப்புறம் 9 ஒரு ஸ்ட்ரெயிட் ஒரு சின்ன உருண்டை போட்டு அப்படி இப்படி வந்து 9. அப்புறம் 10 இப்படி போட்டு ஒரு 1 போட்டு ஒரு 10 போட்டுடணும். இதான் 10. 1லேருந்து ஒரு பேஜ் ஃபுல்லாக ஹோம்ஒர்க் எழுதிட்டு வாங்க. எனக்கு இங்கே பாக்ஸ் இல்லைனால நான் கீழே வந்திருக்கேன். 2 3 10 வரைக்கும் சொல்லி காமிக்க போகிறேன். இது 1 இது 2 இது 3 4 5 6 7 8 9 10. இது வரைக்கும் நம்ம எழுதியிருக்கோம் 10 வரைக்கும். பிளேன் போடு மேலே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க சொல்லுவீங்க. எப்படி சொல்லுவீங்க? Dad, look at that. அது சொல்லணும். ஒரு பிளேன் போடுங்க அழகா. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க சொல்லுவீங்க. எப்படி சொல்லுவீங்க? Look at that. அப்படின்னா நான் பாடுங்க அங்கே அது சொல்லலாம். Look at that அப்படி சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய்.